பாருங்க ஒரு இடத்துல காய்ச்சி கிடக்குது. ஐயா இன்னும் அந்த பாருங்க வளர்த்துட்டு வருது. முழுக்கா நீங்க எத்தனை மாமரங்கள் கொண்டாந்து நட்டு இருக்கிறீங்க? கொடுத்து தூக்கி கொடுப்பான் இந்த ஒப்பு அழுது எனக்கு இப்படி எப்படி ஆழம் பாருங்க 20 நாள் போகுது. இப்படித்தான் ஒரு பேக்கில் கட்டி விடுறோம். நீங்க ஒரு பேக்கில் மாங்காய் போடுறது பேக் இருக்கு. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே வசாவிளான் பகுதியிலே குட்டியப்புலம் என்னும் இடத்துக்கு தான் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம். குட்டியப்புலத்திலே இருக்கின்ற ஒரு மாமர சோலை என்றுதான் கூறலாம். அப்படி மாமர சோலைகளாகத்தான் ஒரு ஐயா அந்த செய்தி வச்சிருக்கிறார். அந்த ஐயாட்ட தான் நாங்கள் இந்த மாமர செய்கை தொடர்பான காணொலியை அவர்கிட்ட கேட்போம். என்னென்ன மாதிரி இந்த பயிரிடுறது, என்ன மாதிரி இது காய்க்குது, எத்தனை வருஷம் காய்க்குது, அது தொடர்பான காணொலியை கேட்டு அறிஞ்சு கொள்ளுவோம். ஐயா, இந்த மாமர செய்கை எந்த இடத்துல இருக்குது? வசாவிளா குட்டியகுளத்திலே இருக்குது. குட்டியகுளத்திலே இருக்குது. முழுக்க நீங்க எத்தனை மாமரங்கள் கொண்டாந்து நட்டிருக்கிறீங்க? நாங்கள் இப்ப ஒரு 312 கிட்ட இருக்கு. 312 மாங்காண்டுகள் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, மாங்காண்டுகள் ஒரு இடத்துலயும் ஒரு வகையில இருக்குது. 312 கண்டுகள் வச்சிருக்கிறாரா? 312ல எல்லாம் இப்ப காய்க்குதோ? எல்லாம் காய்க்க மாட்டில்ல, சில இருக்கும். ஒவ்வொரு இடத்துல காய்க்கும், ஒவ்வொரு இடத்துல காய்க்காம இருக்கும். முந்த பிந்த காய்ச்சி கொண்டிருக்கும். அப்படியே ஒரு இடத்துல காய்க்குது. அப்படி அந்த மாமர செய்ய இடங்களை தான் நீங்க தற்போது பார்க்க போறீங்க. ஃபுல்லா அந்த டொமேசியா மாமரம் தான் நிக்குது. மாமரம் தான் ஃபுல்லா ஐயா வச்சிருக்கிறார். இந்த மாமரங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க போய் பார்ப்போம். வாங்க பாருங்க. இதான் பாருங்க, குட்டியப்புலத்திலே அமைந்துள்ள வசாவெல்லாம் குட்டியப்புலத்திலே அமைந்துள்ள சின்னத்துறை மாஞ்சோலை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். மாஞ்சோலையில இருக்கின்ற மாமரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி உள்ளு போய் பார்ப்போம். இதுதான் அந்த முகப்பு வாசல். பாருங்க, அந்த இடத்தின் உள்ளு போகிறது வாசல். அது ஒரு தோட்டம் மாதிரி ஒரு ஐயா செய்து கொண்டிருக்கிறார், அந்த மணியம் ஐயா. அந்த ஐயாண்ட வீட்டுக்கு உள்ளு போய் இந்த மாமரங்கள் எப்படி எல்லாம் பாருங்க, பூங்கனி சோலையா தான் அந்த ஐயா வேற வச்சிருக்கிறார். மாமர சோலையில பூங்கனி சோலையா தான் இருக்கிறது. பாருங்க, அப்படி பூங்கனி சோலையா இருக்கு. அதோட இந்த பாருங்க ஒரு இடத்துல டொமேசியா மாமர காட்டுகள் வச்சிருக்கிறார். மாமரத்துல இருக்கின்ற அந்த மாமரம் இதான். இந்த ஐயா தான் அந்த உரிமையாளர். அப்படி அந்த இடத்தை சுத்தி பார்ப்போம். ஐயா, டொமேசியா மாமரத்தின் அந்த இடங்களை பாக்குறீங்க பாருங்க. இப்படி எல்லா இடத்துலயும் இப்ப எல்லாம் காய்ச்செல்லாம் காயிலெல்லாம் குறைஞ்சிட்டது. இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அந்த காணொலியை காட்டுறதுக்காண்டி, வேற தோட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் இந்த காணொலியை பதிவிடுறோம். மற்றது இப்ப பாருங்க, மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. மழை நேரத்துல நாங்க தற்போது வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, அந்த இதுதான் மாமரம். சின்ன மரத்திலேயே காய்க்க தொடங்க பாருங்க. இது நின்று கொண்டே பிடுங்கலாம். நின்று கொண்டே அதுக்கு ஒரு கட்டர் இருக்கு, அதால வெட்டி வெட்டி வைப்பான். அந்த வளர விடாம பண்றது பாருங்க. ஃபுல்லா அந்த மாமர சோலையை தான் இருக்குது. அப்படி பாருங்க, இந்த எல்லாம் இந்த சின்ன மரத்திலேயே காய்க்கும் பாருங்க. இந்த சில பிஞ்சுகள் பிடிச்சிருக்குங்க. ஐயா காட்டுற பாருங்க. இதுகள் கழிச்சு இதுக்கு பேக்கி போட்டு தான் எடுப்பேன். பேக்கி போட்டு ஒரு 1.5 மாதம் கிட்ட விடுவேன். முத்தாலும் நல்ல வடிவா வேறும். இன்னும் முத்தா கிடாக்குது. இது இப்ப பிஞ்சு பிஞ்சு இன்னும் முத்தா கிடாக்குது. இது எவ்வளவு காலம் முத்த? ஒரு 1.5 மாதம் செல்லும். 1.5 மாதத்துல முத்தத்தோட பாருங்க. இந்த இதுல பெரிய ஒரு காய் ஒன்று இருக்கு. இந்த தொம்மேசி மாங்காய் ஒன்று கிடாக்குந்தா. இதான் இது என்ன மாதிரி முத்திட்டு தானே? இல்ல அதுவும் முத்த இருக்கு. என்ன மாதிரி 20 நாளையும் போகணும். 20 நாள் 25 நாள் போகும். ஆனா அந்த மஞ்சள் அடிச்ச மாதிரி கிடக்காது. அதான் அங்க முத்தி கொண்டு வருது. முத்தி கொண்டு வருது. நீ முத்தினோட இந்த பேக் எல்லாம் கட்டி இருக்கிறீங்களா? அந்த அதை கட்டி இல்லாம பாருங்க, அந்த பேக் எல்லாம் கட்டி இருக்கிறாரு ஐயா. அந்த இதுல எல்லாம் பேக் எல்லாம் கட்டி அந்த பராமரிச்சு கொண்டிருக்கிறாரு. இதுல எல்லாம் பேக் கட்டி இருக்கிறீங்களா? பேக் எல்லாமே என்ன மாதிரி புறவு போடலாம், போடலாம். சின்னலே போட்டுடுவாங்க. சின்ன போடலாம். அது என்னத்துக்காண்டி அப்படி போறீங்க? இந்த குருவிகள் அடிக்கிறதுக்காண்டியும் பூச்சி அழுதல்ல கொஞ்சம் அந்த மாங்காய்க்கு அந்த பேக் போட்டா தான் அந்த அதுக்குள்ள நல்ல வடிவா வருது. நல்லா இருக்கு. இதுக்கு எது மருந்துகள் அப்படி எதுவும் அடிக்கிறீங்க? நாங்க மருந்துகள் ஒண்ணும் அடிக்கிறோம் இல்ல. மருந்து பாவனை ஒன்று இல்ல. அப்படி மருந்து பாவனையில இல்ல. அந்த தொம்மேசியா ஃபுல்லா அப்படி 9 லைன் வச்சிருக்கிறீங்களா? 9 லைன் வச்சிருக்கேன். 9 லைன்ல அந்த மாங்காய் வச்சிருக்கிறாரு பாருங்க ஐயா. அப்படி ஒரு இடத்துல அந்த மாங்கனி சோலையா தான் இருக்குது. ஐயாவோட அப்படி சுத்தி போய் பார்ப்போம் வாங்க. அப்படி மாமரங்கள் மாங்கனி சோலைகளா இருக்கின்றது.
மாங்கனி சோழியால தான் கிடக்கு பாருங்க. இதுல பிஞ்சுகள் பிடிச்சுக்கிறாங்க ஐயா. இந்த இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்படி பாருங்க கணக்க பிஞ்சுகள் பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கு பூரா நீங்க பேக்கு காட்டுறது என்ன? பேக்கு காட்டி எடுக்கிறது பாருங்க. இதுல எல்லாம் காய்ச்சி கிடக்கு மாங்காய். அது ஒரு இடத்துல காய்ச்சி கொண்டே இருக்குது. இந்த பாருங்க. ஒரு இடத்துல மாங்காய் காய்ச்சி கொண்டு இருக்குது. அப்படி பெரிய தூர இடங்கள்ல ஒரு இடங்கள்லயும் அப்படி அந்த தோட்டம் இருக்குது பாருங்க. இதுகளெல்லாம் நீங்க ஒரு அச்சல் முத்த வேணும். அந்த இதெல்லாம் முத்தம் இதெல்லாம் காயெல்லாம் காய்ச்சி கிடாக்காங்க. அப்படி ஒரு இடத்துல பிஞ்சுகளை எல்லாம் பிடிச்சி கிடாக்குது. இது இப்ப எவ்வளவு காலம் ஐயா இது இந்த முட்டிக்கு சில பிஞ்சுகள் பிடிச்சி கிடாக்கு இல்ல? அப்ப நீங்க இப்ப இது ஆயிரம் நீங்க நாங்கள் அதான் 1.5-2 மாதம் போகணும். 1.5-2 மாதத்தால புறா. இப்படி எல்லா இடத்துலயும் இப்படி தோட்டமா தான் கிடக்கு ஐயா. நேரம் இப்படி இடத்தை பாருங்க எல்லாம் பூங்கனைக்கு இந்த மாவரை சோழியை தான் கிடக்கு எல்லா இடமும். எல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன இடங்கள் தான். இதுல எல்லாம் காய்ச்சி கிடக்கு. இது என்ன பூவால் புடுங்குற நீங்களா? சின்ன இதுகளை புடுங்கி விடுறது பாருங்க. அப்படி ஒரு இடத்துலயும் ஐயா தோட்டங்கள் செய்து வச்சிருக்கிறார். அந்த இடங்களை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மழையும் பெஞ்சு கொண்டிருக்குது. இப்படிதான் இந்த பாருங்க பழத்து கிடாக்கு. என்ன பழத்துட்டு இல்ல கிடாக்கு. இது பழத்துக்கா கிடாக்கு பாருங்க. அந்த மாம்பழத்தை பாருங்க பழுக்க கிடாக்கு. இன்னும் ஒரு 20 நாள் போகணும். 20 நாள் போட்டு பிடுங்கலாம். பாருங்க 20 நாள் போட்டு இப்படித்தான் ஒரு பேக்கில கட்டி விடுறானுங்க. ஒரு பேக்கில் மாங்காய் போடுறது பேக் இது. பேக்கை வாங்கி இப்படி சுத்தி கட்டி விடுறானுங்களா? சரி சரியா. அப்படி பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் பிஞ்சுகள் எல்லாம் பிடிச்சிருக்கேன் ஐயா. இதப்பா ஐயா அந்த பிஞ்சுகள் பிடிச்சதெல்லாம் இப்ப நீங்க பிடுங்குவீங்க? அதுதான் எப்படியும் 1.5 மாதம் 2 மாதம் செல்ல வேணும். இனிமே 1.5 மாதம் 2 மாதத்துல இந்த மாங்காய் எல்லாம் பிடுங்கிடுவீங்களா? இப்படி ஐயா இந்த மாங்காய் தோப்புகளை தான் பாக்குறீங்க பாருங்க. இங்க பாருங்க இதுல எல்லாம் காயில எல்லாம் காய்ச்சி கிடாக்கு பாருங்க. மாங்காயில் காய்ச்சி கிடாக்கு பாருங்க. தொம்மேசியா மாங்காயை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி காயில எல்லாம் காய்ச்சி கிடாக்கு. அப்படி ஒரு இடத்துலயும் மாங்காய் எல்லாம் காய்ச்சி கிடாக்கு. சில இடங்கள்ல ஐயா அந்த மாமரம் அந்த கொப்புகளை வெட்டி இருக்கணும் பாருங்க. இந்த மாங்காய் கொப்புகள் எல்லாம் வெட்டி இருக்கிறீங்களா சில இடத்துல? அதை என்னத்துக்காண்டி இந்த இதுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வெட்டி விட்டா தான் நல்லது. இப்ப என்ன இப்ப படந்து பெருசா வர விடாம அப்படி வெட்டி இருக்கிறீங்களா? அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் மாங்காய் இதுகளா காய்ச்சி இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து மாங்கனி சோழு சின்ன சின்ன மரத்திலேயே காய்ச்சி இருக்குது பாருங்க. எல்லா இடத்துலயும் அங்க ஒரு இடத்துலயும் மாங்காய் அப்படி குலையா காய்ச்சி இருக்குது. இதை விட ஐயா கூட காய்க்கும். அப்படி அதை கூட வரும். இதை விட கூட மாங்காயில காய்க்கும் வேணா. அது முடிஞ்சு இப்ப சீசன் முடிஞ்சதால இப்ப கொஞ்சம் காயில எல்லாம் குறைவா கிடக்கு. இருந்தாலும் சில இடங்கள்ல காய்ச்சல் இருக்கு ஐயா. காய்ச்சி இருக்கு. இத பாருங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தா இதெல்லாம் இதுல இந்த பழத்துல இந்த இதா போச்சு. போடுவோம். இல்ல இதுல ஒரு மஞ்சள் ஒன்று அடிக்கிறாரு. இதா போச்சு. அப்படி பாருங்க ஒவ்வொரு இடத்துல கிடாக்கு. இந்த மாங்காய் ஒவ்வொரு இடத்துலயும் காய்ச்சி கிடாக்கு. காய்ச்சி குலுங்கி கொண்டு இருக்குது. இனி ஒரு சீசன் முடிய விட்டி ஐயா இந்த எல்லாம் காயில எல்லாம் விற்பனை ஆகும். முதலாளி மாதிரி வந்து எடுப்பினா உங்கள்ட்ட. அப்படி ஐயா இந்த இடத்தை தான் பாக்குறீங்க பாருங்க. இது என்ன மாதிரி ஐயா ஒவ்வொரு இதுகள் என்ன தோட்டங்கள் அதுகள் என்ன மாதிரி சொல்லுங்க. இதுகளை பற்றி பசலைகள் அதுகள் என்ன மாதிரி போடுறது? இது நாங்க பூவை காட்டுவோம் மருந்தடிக்கிறதுல. எது இந்த மாங்காய் பொச்சு போட்டு மற்ற இந்த சிறைகளை கூட்டி இதுக்கு வச்சு புகை அடிப்போம். இந்த கண்டுகளுக்கு புகை அடிக்க மருந்து அடிக்கிறேன். நாங்க மருந்து அடிக்கிறதுல பூவைதான் காட்டும். மருந்து அடிக்கிறதுல அந்த பூவையில அடிக்கிறோம். என்னத்துக்காண்டி அந்த பூவையில அடிக்கிறீங்க? அந்த பூச்சிகள் எல்லாம் பறந்துடும். பூச்சிகள் போறதுக்காண்டி பூவை அடிக்கிறோம். பூச்சி தாக்காமதுக்கு வேற மருந்துகள் அடிக்கிறீங்களா? அப்படி அடிக்கிறீங்க. மாங்காய் பழம் டேஸ்ட் இருக்காது. சரி சரி. அப்படிதான் எல்லாத்துக்குமே பூவைண்டா என்ன எல்லா இடத்தும் கிட்ட கொண்டாந்து இந்த மாமரத்தை கிட்ட கொண்டாந்து பெரியல் வச்சு கிடக்கு பாருங்க. எதுல அந்த பெரியல் வலிக்க போட்டு அள்ளி நெருப்ப வைக்கிறேன். இந்த எருகளை எல்லாம் போடுறீங்களா? இல்ல எரு மேடைக்காண்டி தந்த கிடக்கு எது போடுறேன். இதுகளுக்கு இந்த இதுக்குள்ளதான் என்ன போட்டு நெருப்பு வைக்கிறேன். இதுக்குள்ள நெருப்பு வச்சு எல்லாத்தையும் சுத்தி கொண்டே காட்டுறது. இப்படி ஐயா இந்த தோட்டத்தை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. இதால ஐயா இந்த தண்ணீர் அரைச்சிக்கிறது. இதுல பாருங்க பெரிய மாங்காய் பாக்குறேன்.
தொன்மேசியா மாங்காயை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுலேயும் ஒரு காய் ஒன்று வந்து பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு இடத்துலையும் காயில எல்லாம் பிடிச்சி காய்ச்சி குலுங்குது. எப்படி பிரதேசம் வந்து பாருங்க, ஒரு மாமரச்சோலை மாதிரி இருக்குது பாருங்க. அங்கே அந்த புதுக்குடியிரு பக்கம் தேக்கங்காடு மாதிரிஞ்சால அந்த மாமர காடு மாதிரி கூடுதலாக எல்லாம் காய்ச்சி குலுங்குது பாருங்க எல்லா இடத்துலையும். இப்போ எல்லாம் பிஞ்சுகள் எல்லாம் பிடிக்க தொடங்கி இப்போ பிஞ்சு எல்லாம் பிடிச்சி இப்போ ஒரு இதால பேக்கால ஐயா கட்டியிருக்கிறார் பாருங்க. இதான் பழத்துட்டு ஐயா? இல்ல இல்ல, எல்லாம் பிஞ்சுகளா தான் இருக்கு. இல்ல இதெல்லாம் பாருங்க ஒரு இடத்துல காய்ச்சி கிடக்குது ஐயா. இன்னும் அந்த பாருங்க பழத்துட்டு இல்ல பிஞ்சேன பிஞ்சன்னா அரம்பத்தலை கிட்டடியா வந்துடுது. 20 நாள் 25 நாள் போவோம். 20 நாளையால அப்படியே முத்திடும் வேணா. பாருங்க பழத்தை பார்த்தா நீங்க எந்த பெருசான்னு சொல்லி. அதே மாதிரி இஞ்சாலையும் ஒரு காயல் பிஞ்சுகள் பிடிச்சி கிடக்குந்தா பாருங்க. அப்படி ஒரு இடத்துலயும் காயல் பிடிச்சிருக்குது. இந்த தடியல் என்னத்துக்கு வச்சு கட்டுறீங்க? இந்த இப்படி மாங்காய் கீழ் கொப்போ இல்ல 2 நாள் அதுக்கு இப்படியா கட்டி போட்டு கொழுகி விட்டால் அப்படி அனுப்பிடல பிளப்பா. இதுல பாருங்க டொமேசியா மாங்காய் காய் பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படி ஒரு மரத்திலே ஒரு 20-30 காய்கள் காய்ச்சிருக்கு. சின்ன சின்ன தூக்கி கொடுப்பான் இந்த ஒப்பு அழுது இப்படி எப்படி ஆழம் பதவி அந்த தடியை வச்சு உயர்த்தி கட்டி விடுறதா? கப்பை உயர்த்தி விடுறாரு. கீழே தூங்காம கீழே தூங்க. சரி சரி சரி. இந்த கொப்புல தடிகள் வச்சு உயர்த்தி விடுறதா பாருங்க. அப்படித்தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ஒவ்வொரு கொப்புல வச்சிருக்கீங்க. அப்படி காயில எல்லாம் காய்ச்சி இருக்குது. புறம் ஒருக்கா வந்து காணொலி வடிவெடுப்போம். உள்ளா காய் கேட்க ஒருக்கா வந்தெடுப்போம் எனக்கு இந்த காணொலி. அப்ப நல்ல வடிவா இருக்கும். இதுல இருந்து தண்ணி எல்லாம் வசதியா இருக்குது. தண்ணி வசதியால பைப்பால இப்படி ஐயா தண்ணி விடுறாது. இது அழுக்கா நாம் பிடிச்சிருக்கோம் ஐயா. இல்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சா கட் பண்ணின இதுக்கு அர்த்தம்னா இந்த கொப்புக்கு அந்த பால் வடிக்காம வெள்ளை பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் அடிக்காதோ இல்ல அது பூசிக்கே ஆகணும். நீங்க பாருங்க இதுல எல்லாம் பூசிட்டு அந்த இப்படி அந்த வெள்ளை வெட்டினா அந்த வெள்ளை பெயிண்ட் பூசி விடுறதானே? பூசினா அந்த மாங்காட்டுக்கு பாதிப்புகள் அது ஒன்றும் பாதிக்காது. சரி சரி சரி. அப்படிதான் ஒரு இடங்கள் பாக்குறீங்க பாருங்க. எல்லா இடத்துலையும் ஒரு மாங்காய் சோலையெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்குது. எல்லாம் பிஞ்சுகள் பிடிச்சிருக்குது. நான் குறவருக்கா வரைக்க காணொலி மூலம் உங்களை அப்படி தெரியப்படுத்துவோம். யாழ்ப்பாணம் வசாவுலான் பகுதியிலே அமைந்துள்ள மாமரச் செய்கை மேற்கொள்ளும் இடத்துக்கு தான் வருகை தந்து மாமரச் செய்கை எவ்வாறு செய்கிறது தொடர்பான காணொலியை வெளியிட்டோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.